வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாதம், சப்பாத்தி, பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சவ் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வாசம் வர வரைக்கும் குறைஞ்ச தீயில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபுல்லாகவே ஆட் பண்ண போகிறதில்ல. இதிலேருந்து 1.5 டீஸ்பூன் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்து 2 நிமிஷம் வதக்கினதும் இதோட 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சவ்வையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சவ் எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் பொழுதே நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த உப்பே எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. இந்த தண்ணி சுண்டி நல்ல கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி சுண்டி நல்ல கிரேவி பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளோட சவ் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.